இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு வழங்கிய ஈரானும் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய பதாதைகளும் இந்த பதாதைகளினால் பதற்றமடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியை இலாபமாக மாற்றக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வேலை திட்டங்களும் இதனால் பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடூரங்களும் யமன் அன்சாருல்லாவின் அரசியல் பணியக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களும் ஆரம்பமாக போகும் வரலாற்று சிறப்பு மிக்க போரும் யமனின் ஏடன் பிரதேசத்திலே களமிறங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் நடைபெறப் போகும் கூட்டு கலந்துரையாடல்களும் யமன் ஹவுதேக்களுக்கு எதிரான ஒருங்கிணைந்த திட்டமும் அமெரிக்காவின் கட்டளைகளை நிராகரித்த லெபனானி அரசு இராணுவ தலைமை அதிகாரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வீரியமான தாக்குதல்களும் உலக நாடுகளுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்ட நெட்டன்யாகுவும் முதலாவது யூத ஜனாதிபதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் சர்வதேச ரீதியில் வலுவடைந்து வரக்கூடிய இஸ்ரேலுக்கு சார்பான பிரச்சாரங்களும் பயங்கரவாதத்தோடு பலஸ்தீனிய விவகாரத்தினை சுதந்திர போராட்டத்தினை ஒப்பிடக்கூடிய வேலை திட்டங்களும் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலுக்கு சார்பான பிரச்சாரங்கள் வலுவடைந்து வருகின்றன. இந்த பிரச்சாரங்களை வலுவடைய செய்வதற்காகவும் சர்வதேச ரீதியில் இந்த பிரச்சாரங்களை விரிவுபடுத்துவதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் பல பில்லியன் டாலர்களையும் முதலீடு செய்துள்ளன. மேலும் இந்த பிரச்சாரங்களின் மிக முக்கிய தளமாக சமூக ஊடக வலைத்தளங்கள் காணப்படுகின்றன. இதற்காக சமூக ஊடக வலைத்தளங்களின் அல்கோரிதம்களும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதிகளவான சமூக ஊடக வலைத்தளங்களுடைய அல்கோரிதங்கள் இஸ்ரேலிய சார்பு பிரச்சாரங்களை ஆதரிக்கக்கூடிய அல்கரிதங்களாக மாற்றப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சாரங்களை முடக்கக்கூடிய அல்கரிதங்களாகவும் மாற்றப்பட்டுள்ளன. இவை தொடர்பாக நேற்றைய காணொளியிலும் சில முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். நேற்றைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி காணொளியை பார்வையிடலாம். மேலும் பல தடைகளுக்கு மத்தியிலேயே நேற்றைய காணொளியையும் பதிவிட்டிருந்தேன். அத்தோடு காணொளிகளை பார்வையிடக்கூடியவர்கள் முடிந்தளவு காணொளிகளை லைக் செய்து கொள்ளுங்கள். நான் பதிவிடக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குமாக இருந்தால் குறித்த காணொளிகளை லைக் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் தொடர்ச்சியாக காணொளிகளில் பதிவிடுங்கள். அப்போது தான் என்னுடைய காணொளிகளுக்கு எதிரான சில தடைகளையும் என்னால் சமாளிக்க முடியும். மேலும் காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிட்டு லைக் செய்து கருத்துக்களை பதிவிட்டு வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து ஆஸ்திரேலியா சிட்னி தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தந்தையும் மகனும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றும் ஹைதராபாத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள் என்றும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று மாலையே இவை தொடர்பான தகவல்கள் வெளியாகியிருந்தன. மேலும் நேற்றைய காணொளியில் இந்த தகவல்களை பதிவிடுவதற்கு தவறிவிட்டேன். அத்தோடு சிட்னி நகரிலே இந்த பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட இருவரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றும் பாகிஸ்தானை பிறப்பிடமாக கொண்டவர்கள் என்றுமே ஆரம்பத்தில் ஆஸ்திரேலிய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இருப்பினும் குறித்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தந்தையான சாஜித் அக்ரம் இந்தியாவின் ஹைதராபாத்திலேயே பிறந்திருப்பதாகவும் 25 வருடங்களுக்கு முன்பு ஸ்டூடெண்ட் வீசாவை பெற்று ஆஸ்திரேலியாவில் தஞ்சமடைந்திருப்பதாகவும் பிறகு ஆஸ்திரேலியாவிலே கிறிஸ்தவ பெண்மணி ஒருவரை திருமணம் செய்து ஆஸ்திரேலிய குடியுரிமையை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சாஜித் அக்ரமின் மகனான நவீத் அக்ரமுக்கு 24 வயதாகும். இவர் ஆஸ்திரேலியாவிலேயே பிறந்துள்ளார். அத்தோடு இருவரும் கடந்த நவம்பர் மாதம் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது தந்தையான சாஜித் அக்ரம் அவருடைய இந்திய கடவுச்சீட்டையே பயன்படுத்தியுள்ளார். நவீத் அக்ரம் ஆஸ்திரேலிய கடவுச்சீட்டை பயன்படுத்தியுள்ளார். இதன் மூலமாகவே சாஜித் அக்ரம் இந்தியாவை சேர்ந்தவர் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவினரும் இவை தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த அறிக்கைகள் இந்திய ஊடகங்களின் மூலமாகவும் வெளியிடப்பட்டுள்ளன. 25 வருடங்களுக்கு முன்பே சாஜித் அக்ரம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று விட்டதாகவும் இதற்கு பிறகு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களுடனான தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதே நேரம் இந்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் இவர்கள் இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவர்களா அல்லது பாகிஸ்தானை பிறப்பிடமாக கொண்டவர்களா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் இன்னும் சில ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அத்தோடு 2019 ஆண்டு நவீத் அக்ரமுக்கும் ISIS பயங்கரவாத குழுவுக்கும் எவ்வாறு
தொடர்புகள் ஏற்பட்டன என்பது தொடர்பாகவும் ISIS பயங்கரவாதிகளுடைய மிக முக்கியமான தளபதியோடு நவீத் கொண்டிருக்கக்கூடிய தொடர்புகள் தொடர்பாகவும் நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொளியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் இவை தொடர்பாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் தொடர்பாகவும் நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொளியிலேயே தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து நேற்றிரவு போலாந்து நாட்டிலே ISIS பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் ஒன்று முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் புது வருடத்தை இலக்கு வைத்து இந்த ISIS பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை திட்டமிட்டிருப்பதாகவும் போலந்து நாட்டினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் போலந்து நாட்டினுடைய அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். தற்போது சர்வதேச ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையானது மிகவும் ஆபத்தானதாகும். 2010ஆம் ஆண்டின் ஆரம்ப பகுதிகளில் எவ்வாறு ISIS பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்கள் வீரியமடைந்திருந்ததோ அதே போன்றே தற்போதும் அதிகளவான நாடுகளில் ISIS பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்கள் வீரியமடைந்துள்ளன. மேலும் தற்போதைய நிலைமையில் இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிப்பதற்கு பலஸ்தீனுக்கான அங்கீகாரமே மிக முக்கியமான காரணமாக காணப்படுகின்றது. இதனால் எல்லா நாடுகளிலும் யூத எதிர்ப்புக்கு எதிரான வேலை திட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும் என போலந்து நாட்டினுடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது பலஸ்தீனுக்கான சுதந்திர போராட்டத்தையும் பலஸ்தீனுக்கான அங்கீகாரத்தையும் பயங்கரவாதத்தோடு இவர்கள் இணைக்கின்றார்கள். பலஸ்தீனிய விடுதலை போராட்டத்தினை இவர்கள் பயங்கரவாதத்தோடு இணைக்கின்றார்கள். சர்வதேச ரீதியில் பலஸ்தீனுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதனாலும் சர்வதேச ரீதியில் பலஸ்தீனை அங்கீகரிப்பதன் காரணத்தினாலுமே இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் விரிவடைந்திருப்பதாக இவர்கள் பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றார்கள். அதாவது சர்வதேச ரீதியில் பலஸ்தீனுக்கான அங்கீகாரத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் பலஸ்தீனுக்கான ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் பலஸ்தீனுக்கான ஆதரவை பயங்கரவாதத்தோடு ஒன்றிணைப்பதற்காகவும் ப்ராக்ஸி பயங்கரவாத குழுவான ISIS பயங்கரவாத குழுவை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். மேலும் இதற்கமைவாக பல வேலை திட்டங்களையும் சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் இந்த காணொளியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். யூதர்கள் இந்த உலகில் தோல்வி அடைந்திருந்தால் இன்று அமெரிக்கா என்கின்ற தேசமே உருவாகி இருக்காது. யூதர்கள் தோல்வி அடைந்திருந்தால் அமெரிக்காவே இருந்திருக்காது. உலகில் சமாதானமும் அமைதியும் ஏற்படுவதற்கு யூதர்களே மிக முக்கியமான காரணமாகும். இதனால் நான் அனைத்து நாடுகளையும் அனைத்து நாட்டு தலைவர்களையும் எச்சரிக்கின்றேன். யூதர்களுக்கு எதிரான எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய யூத மக்களுக்கான பாதுகாப்பை வழங்குங்கள். யூத மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். குறிப்பாக மேற்கத்திய அரசாங்கங்கள் இவை தொடர்பான அதிரடியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சர்வதேச ரீதியில் அதிகரித்திருக்கக்கூடிய யூத எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. இதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வினைத்திறனாக செயற்பட வேண்டும். முக்கியமாக எங்களுடைய எச்சரிக்கைகளுக்கு செவிசாயுங்கள். எங்களுடைய எச்சரிக்கைகளுக்கு அமைவாக தீர்மானங்களையும் முடிவுகளையும் அவசரமாக எடுங்கள். இல்லாவிட்டால் அனைவரும் பின் விளைவுகளை நிச்சயமாக சந்தித்தே தீர்வீர்கள் என நெட்டன்யாஹூ உலக நாடுகளுக்கும் உலக நாட்டு தலைவர்களுக்கும் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அனைத்து நாடுகளும் பலஸ்தீனுக்கான ஆதரவை நிறுத்திவிட்டு பலஸ்தீனிய அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய வேலை திட்டங்களை நிறுத்திவிட்டு யூத எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அனைவரும் பாரதூரமான விளைவுகளை சந்திப்பார்கள் என்று நெட்டன்யாஹூ உலக நாடுகளுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அடுத்து வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற யூதர்களின் ஹனூக்கா கொண்டாட்ட நிகழ்வில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். யூத மக்களுக்கு நான் எப்போதும் நண்பனாகவும் சாம்பியனாகவுமே இருப்பேன். அமெரிக்காவினுடைய முதலாவது யூத ஜனாதிபதி நான் தான். இது உண்மையான விடயமாகும். 10-15 வருடங்களுக்கு முன்பு வாஷிங்டனிலே மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய லொபியாக இஸ்ரேலே காணப்பட்டது. ஆனால் இன்று அவ்வாறல்ல. தற்போதைய காங்கிரஸ் யூத எதிர்ப்பாக மாறி வருகின்றது. இதனால் நீங்கள் அனைவரும் கவனமாக செயற்பட வேண்டும். இந்த யூத எதிர்ப்பை முழுமையாக நீக்க வேண்டும். நான் முதல் தடவையாக பேசுவதற்கு குறிப்புகளை எடுத்து வந்துள்ளேன். ஏன் தெரியுமா? இஸ்ரேலுக்கு நான் அதிகளவான விடயங்களை செய்துள்ளேன். இவை அனைத்தையும் குறிப்பிடுத்தே வந்துள்ளேன். மேலும் இதற்கு பிறகும் நான் இஸ்ரேலுக்கு அதிகளவான விடயங்களை செய்வேன். என்னுடைய முடிவுகளில் இருந்து நான் பின்வாங்க போவதில்லை. கோலன் குன்று பிரதேசங்களில் இருந்து பின்வாங்க போவதில்லை. எப்போதும் இஸ்ரேல் விரிவடைய வேண்டும். மேலும் இஸ்ரேலுக்காக நான் அனைத்து விடயங்களையும் முழுமையாக முடிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் ஹனூக்கா கொண்டாட்டத்தின் போது தெரிவித்துள்ளார்.
கடந்த வாரம் யெமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படையான எஸ்டிசி படையினுடைய தளபதிகளும் பிரதிநிதிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் யெமன் ஹவுதிகளின் தலைமைகளை படுகொலை செய்வதற்காகவும் யெமனினுடைய வடக்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்காகவும் இஸ்ரேல் எங்களுக்கு முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்க வேண்டும் என்றும் இதற்கீடாக நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரித்து ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வோம் என்றும் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படை தளபதிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளிடம் தெரிவித்திருந்தார்கள். மேலும் இதற்கான ஆதரவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் வழங்கியிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் ஏடன் பிரதேசத்தில் களமிறங்கி இருப்பதாகவும் அமீரக கூட்டுப்படையான எஸ்டிசி படையினுடைய தளபதிகளோடும் தலைமைகளோடும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்க படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அடுத்த வாரம் ஒரு கூட்டு கலந்துரையாடல் ஒன்றையும் இவர்கள் மேற்கொள்ளப் போகின்றார்கள். அதாவது அமீரக கூட்டுப்படை தளபதிகளும் சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து இந்த கூட்டு கலந்துரையாடலை மேற்கொள்ளப் போவதாகவும் இதன்போது யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முக்கியமான வரைபடங்களும் முன்வைக்கப்பட போவதாகவும் இவை தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியிடமும் ஆலோசனைகள் பெறப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்தே களமிறங்கப் போகின்றார்கள். அத்தோடு சவுதி அரேபியா மற்றும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதற்கு பின்பு இரு தரப்பினரும் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்கள் தொடர்பான வரைபடம் தற்போது வெளியாகியுள்ளது. எனவே இதற்கமைவாக குறித்த வரைபடத்திலே நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படையான எஸ்டிசி படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். சிவப்பு மற்றும் கபில நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். மேலும் வளமை போன்று பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் யெமன் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். அத்தோடு சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய பிரதேசங்களும் எண்ணெய் வளம் நிறைந்த பிரதேசங்களும் தற்போது அமீரக கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்றால் ஓமான் நாட்டினுடைய எல்லை பிரதேசம் முழுவதும் தற்போது அமீரக கூட்டுப்படையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இது ஓமான் நாட்டிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ஏற்கனவே ஓமான் அரசாங்கத்திற்கும் அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கும் இடையிலே மோதல்கள் தொடர்கின்றன. ஓமானுக்குள்ளும் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் ஓமானை சிதைப்பதற்காகவும் ஐக்கிய அரபு அமீரகம் பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஓமான் அரசாங்கம் யெமன் ஹவுதிகளுக்கு சார்பாகவும் செயற்படுகின்றது. யெமன் ஹவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் நடுநிலை வகித்து மத்தியஸ்தராகவும் ஓமான் அரசாங்கமே செயற்பட்டிருந்தது. எனவே தற்போது அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் யெமன் ஓமான் எல்லை பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி இருப்பதனால் ஓமானிய அரசாங்கம் குறித்த எல்லை பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியுள்ளது. மேலும் எல்லை பிரதேசத்திலே பாதுகாப்பையும் அதிகப்படுத்தியுள்ளது. அத்தோடு யெமன் அன்சாருல்லாவின் அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சவுதி மற்றும் அமீரக ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாய்ப்புகளை தவறவிட்டார்கள். எங்களுக்கு எதிரான சதி திட்டங்களையும் போரையுமே அவர்கள் தற்போதும் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியிருந்தோம். இருப்பினும் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மேலும் இதனால் தற்போது அவர்கள் யெமன் மக்களுக்கு எதிராகவும் எங்களுக்கு எதிராகவும் போரையும் சூழ்ச்சி திட்டங்களையுமே தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இதனால் ஏற்படக்கூடிய அனைத்து பின்விளைவுகளையும் சவுதி மற்றும் அமீரக ஆட்சியாளர்களே சுமக்க வேண்டும். இராணுவம் மற்றும் பொருளாதார இழப்புகளை சுமப்பதற்கும் நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். உறுதியற்ற தன்மைக்கும் பதற்ற நிலைமைகளுக்கும் நீங்கள் உங்களுடைய மக்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். யெமன் மக்களுக்கு எதிரான யெமன் மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரான போரை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கான விலையையும் நீங்கள் தான் செலுத்தப் போகின்றீர்கள். மேலும் இதற்கான விலையை செலுத்துவதற்கும் தயாராகிக் கொள்ளுங்கள். இறைவனின் உதவியுடன் எதிரிகளும் துரோகிகளும் எதிர்பார்க்காத பல ஆச்சரியங்களை நாங்கள் களமிறக்குவோம். அவர்கள் வருவார்கள். எதிரிகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து வருவார்கள். யெமன் மக்களுக்கு எதிராக வருவார்கள். அவர்களுக்காக நாங்கள் சிறந்த பதிலடிகளையும் தயார் செய்து வைத்துள்ளோம். தற்போதைய நிலையானது எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிலையாகும். இதனைத்தான் நாங்கள் பின்தொடர்கின்றோம். இறைவன் மக்களின் விதிகளில் என்ன எழுதியுள்ளார் என்பதனை அவரே நன்கறிவார். மேலும் நாங்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய வரலாற்று போரை எதிர்கொள்ளப் போகின்றோம். இந்த போரானது எங்கு போய் முடியும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால்
ஆனால் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய யமன் மக்கள் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள் என யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள் விவசாயியை போன்று வேடமிட்டு உள்ளே நுழைந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் ஹிஸ்புல்லாவின் உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்குமே குறித்த நபர் முயற்சி செய்துள்ளார். இதனாலேயே நாங்கள் அவரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளையும் லெபனானி அரசை இராணுவம் சோதனை செய்ய வேண்டும் என்றும் இவ்வாறு ஒவ்வொரு வீடுகளாக சோதனை செய்து ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு சொந்தமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் லெபனானி அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. மேலும் இவை தொடர்பாக லெபனானி அரசாங்கம் லெபனானி அரசு இராணுவ தலைமை அதிகாரியோடு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே லெபனானி அரசு இராணுவ தலைமை அதிகாரி இவற்றை நிராகரித்துள்ளார். எங்களுக்கு வீடு வீடாக சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் அவ்வாறு செய்வதற்கு விரும்பவில்லை. மேலும் நீதித்துறையினுடைய முழுமையான அனுமதியை பெறாமல் இவ்வாறு மேற்கொள்ளவே முடியாது. லெபனானி அரசு இராணுவம் இவ்வாறு மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் கட்டளைகளை லெபனானி அரசு இராணுவ தலைமை அதிகாரி நிராகரித்துள்ளார். அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அதிகளவான ஆயுதங்களை தற்போது குடியிருப்பு பிரதேசங்களில் தான் மறைத்து வைத்துள்ளார்கள் என்றும் குடியிருப்பு பிரதேசங்களை முழுமையாக சோதனை செய்வதன் மூலமாக ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை கைப்பற்ற முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியான அழுத்தங்களை லெபனானி அரசாங்கத்திற்கு வழங்கி வருகின்றது. இல்லாவிட்டால் நாங்கள் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்துள்ளது. அத்தோடு 2 நாட்களுக்கு முன்பு ஈரானிய உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் அலி அக்பர் வெலையாத்தி அவர்கள் ஹிஸ்புல்லாவின் பிரதிநிதிகளை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு தொடர்ச்சியான உதவிகளை வழங்கும் என்றும் ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஒருபொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. எங்களுடைய ஆயுதங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுப்போம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உறுதியளித்திருந்தார்கள். மேலும் இந்த சந்திப்பின் போது ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான சில முக்கியமான கருத்துக்களும் முடிவுகளும் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இப்படியான நிலைமையில் நேற்று மாலை ஈரானினுடைய தலைநகரான தெஹ்ரானின் பலஸ்தீனிய சதுக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பதாதையை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். மேலும் இவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பதாதையில் ஹிஸ்புல்லாவினுடைய கொடியையும் காட்சிப்படுத்தி ஒரு வாசகத்தையும் எழுதியுள்ளார்கள். நஹரியாவில் உள்ள மக்களே, அடுத்த போருக்கு தயாராகுங்கள் என்றே குறித்த பதாதையில் எழுதப்பட்டிருந்தது. அதாவது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய மிகப்பெரிய கோட்டையாக மிக முக்கியமான பிரதேசமாக நஹரியா பிரதேசம் காணப்படுகின்றது. எனவே நஹரியா மக்கள் அடுத்த கட்ட போருக்கு தயாராக வேண்டும் என்கின்ற பதாதைகளையே ஈரான் பலஸ்தீனிய சதுக்கத்தில் வைத்திருந்தது. மேலும் இந்த பதாதைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் வெளியிட்டிருந்தன. இஸ்ரேலுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையான அனுமதியை வழங்கிவிட்டது. இந்த அனுமதியை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில் தான் ஈரான் இந்த பதாதைகளை காட்சிப்படுத்தியுள்ளது. லெபனானிய மக்களை போருக்கு தயார்படுத்தும் வகையிலேயே இந்த பதாதைகளை ஈரான் களமிறக்கியுள்ளது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூ ப்ராமிஸ் 1, 2, 3 ஆகிய தாக்குதல்களின் போதும் பலஸ்தீனிய சதுக்கத்தில் ஈரான் இவ்வாறான பதாதைகளையே வெளியிட்டிருந்தது. எனவே தற்போது இவ்வாறான பதாதைகளை ஈரான் வெளியிட்டிருப்பதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கான முழுமையான அனுமதியை ஈரான் வழங்கியிருப்பதாகவே பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அடுத்து காசாவிலே ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்படவில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ட்ரம்பின் ஒப்பந்தத்திற்கமைவாக ஒரு நாளைக்கு 600 உணவு வண்டிகள் நுழையும் என அடிமை மத்தியஸ்தர்கள் உறுதியளித்தார்கள். ஆனால் இன்று காசாவிற்குள்ளே 20க்கும் குறைவான உணவு வண்டிகள் மாத்திரமே நுழைகின்றன. அதுவும் இனிப்பு பண்டங்களாகவும் சாக்லேட்டுகளாகவுமே இருக்கின்றன. மேலும் இவை தொடர்பாக அடிமை மத்தியஸ்தர்கள் எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்கவில்லை. அடிமை மத்தியஸ்தர்களை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்களும்
இவற்றை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே வெளிப்படுத்தவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது காசாவில் பட்டினியானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தின் மூலமாகவும் பட்டினி பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. மேலும் இந்த பட்டினியை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிக லாபங்களையும் அடைந்து வருகின்றது. இதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களத்திலே மேற்கொண்டு வருகின்றது. அதாவது காசாவிற்குள்ளே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படாததனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய நிறுவனங்களை பயன்படுத்தி எகிப்தினுடைய சில நிறுவனங்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதாபிமான உதவிகளை பலஸ்தீனிய மக்களுக்கே விற்பனை செய்கின்றது. அதாவது பலஸ்தீனிய மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய வியாபாரிகளை நிறுவனங்களை பயன்படுத்தி பலஸ்தீனிய மக்களுக்கு விற்பனை செய்கின்றது. இதன் மூலமாக அதிகளவான லாபங்களையும் அடைந்து கொள்கின்றது. மேலும் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக பலஸ்தீனிய மக்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய வீடுகளையும் சொத்துக்களையும் தங்க நகைகளையும் விற்பனை செய்து வருகின்றார்கள். இவ்வாறு பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய சொத்துக்களை விற்பனை செய்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பலஸ்தீனிய மக்களுடைய பொருளாதாரமும் சிதைக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த திட்டங்களை அடிப்படையாக கொண்டே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது பட்டினியை லாபமாக மாற்றி வருகின்றது. காசாவிற்குள்ளே கருப்பு சந்தை மூலமாகவும் வியாபாரிகள் மூலமாகவும் உணவு விநியோகத்தை மேற்கொண்டு அவற்றை பணத்திற்கு விற்பனை செய்து பலஸ்தீனிய மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்றது. மேலும் இவை தொடர்பாகவும் அடிமை மத்தியஸ்தர்கள் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. அடிமை அரபு ஊடகங்களும் இவற்றை வெளியுலகுக்கு காண்பிப்பதில்லை. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.